This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பாம்புக்கு பாயா போட்டாலும் பணியாது. காயம் பட்ட நாகராஜுக்கு சிகிச்சை, அப்புறம் நடந்தது தான் ட்விஸ்ட். பாம்புக்கு பால் வார்த்தாலும் விஷத்தை தான் கக்கும் என்பது நீண்ட நாட்களாக சொல்லப்படும் ஒரு புகழ்பெற்ற வசனம். உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது. காயம் பட்ட பாம்புக்கு சிகிச்சை அளித்தவர் அதே பாம்பால் கடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வருகிறது. இந்த உலகில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களில் பாம்பு ஒன்று. ஊர்வன இனத்தை சேர்ந்த பாம்புகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் தன்மை கொண்டவை. பொதுவாக மனிதர்களிடம் இருந்து விலகி இருக்கவே பாம்புகள் விரும்பும். அதே நேரத்தில் மழைக்காலங்களில் பதப்பதப்புக்காக தேடி மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு வரும். பாம்பை கண்டால் படையை நடுங்கும் என்பார்கள். விஷமுள்ள பாம்புகளாக இருந்தாலும் விஷமில்லா பாம்புகளாக இருந்தாலும் அவற்றை அடித்து கொன்று விடுவது மக்களின் வழக்கம். தற்பொழுது ஓரளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இருக்கும் நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் பாம்புகள் புகுந்தால் கூட தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து அந்த பாம்புகளை பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதிக்கு விடப்படுகிறது. மேலும் பாம்புகளை பிடிப்பதற்கென்று ஏராளமான தன்னார்வலர்களும் இருக்கின்றனர். குடியிருப்புகளுக்குள் புகுந்த பாம்புகளை கவனமாக கையாண்டு அவற்றை பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டு வருகின்றனர். சில நேரங்களில் இது போன்ற காப்பாற்றப்படும் பாம்புகள் கடித்து பாம்பு பிடி வீரர்கள் உயிரிழக்கும் சம்பவங்களும் நடைபெறுவது வழக்கம்தான். இதற்கு முன்னர் இது போல ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அப்படி ஒரு வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது பகிரப்பட்டு வருகிறது. நாகப்பாம்பு ஒன்றுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனை பார்த்த ஒருவர் அந்த பாம்பை லாவகமாக பிடித்து அதற்கு முதலுதவி சிகிச்சை செய்து கட்டு போட்டிருக்கிறார். அந்த பாம்பை விட முயற்சித்த போது அவரது கையில் இருந்த பாம்பு பலமாக கடித்து விட்டது. இதனால் அவர் மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வருகிறது. பாம்பு என்னத்தான் பால் வார்த்தாலும் அது தனது வேலையை காட்டிவிடும் எனவும், பாம்புக்கு பாயாவும் பணியாரமும் கொடுத்தாலும் பணியாது என்று வடிவேலு வசனத்தோடு இந்த வீடியோ பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் இது எப்பொழுது எங்கே நடத்தப்பட்டது என்ற தகவல் இல்லை. அது ஒரு புறம் இருக்க, பாம்பு பிடிக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கின்றனர் தீயணைப்பு துறையினர். பொதுவாக பாம்புகள் அச்சத்தில் மக்களிடம் இருந்து விலகி இருக்கவே நினைக்கும். ஒருவேளை மாட்டிக்கொண்டால் மக்களை அச்சுறுத்துவதற்காக மட்டுமே படம் எடுக்கும். முடிந்தவரை கடித்து முயற்சிக்காது. எதிர்பார்க்காத விதமாக பாம்புகள் மிதித்து விட்டால் கூட தற்பொழுது தப்பிக்க தான் நினைக்கும். தனக்கு ஆபத்து வருகிறது என்ற போதுதான் மனிதர்களை தாக்கும். தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ்க்காக சிலர் பாம்புகளை பிடித்து விளையாடி வருகின்றனர். உண்மையில் அப்படி செய்யவே கூடாது. பாம்புகளை பார்த்தால் எது விஷம் உள்ள பாம்பு, எது விஷம் இல்லாத பாம்பு என தெரியாது. எனவே பாம்புகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. ஒருவேளை பாம்புகளை நேரில் பார்க்க நேர்ந்தால் உடனடியாக தீயணைப்பு துறைகளுக்கு நான் தகவல் தெரிவிக்க வேண்டும். தாங்களே பாம்புகளை பிடிக்க வேண்டும் என நினைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.